கும்பம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில 3ஆம் நபர் பேச்சால உருவான பிரிவு உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பல பிரிவுகளுக்கு உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகளை விட இடையில் புகுந்த 3ஆம் மனிதர்களின் பேச்சே முக்கிய காரணமாக இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளோ, காதலர்களுக்குள்ளோ அல்லது நெருங்கிய நண்பர்களுக்குள்ளோ இருக்கும் சிறிய கருத்து வேறுபாட்டை பயன்படுத்தி கொண்டு சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக உங்க உறவுகளுடைய காதுகளை கடித்திருந்திருப்பாங்க. நீங்க சொல்லாத ஒரு வார்த்தைய சொன்னதா கூறி உங்களுக்கும் உங்க அன்பிற்குரியவங்களுக்கும் இடையே பெரு சுவரை எழுப்பியிருந்திருப்பாங்க. துரதிர்ஷ்டவசமா உங்க துணையோ அல்லது உறவுகளோ உங்களை நம்புவதை விட அந்த தீவிரங்களின் வதந்திகளை நம்பி உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. ஏன் என்னிடம் நேரடியாக கேட்கவில்லை என்று உங்க கருத்து நியாயமான ஆதங்கம் காற்றோடு கரைந்து போன கதையாவே மாறியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில இடையில புகுந்த 3ஆம் மனிதர்களோட பேச்சே முக்கிய காரணமா இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளோ, காதலர்களுக்குள்ளோ அல்ல நெருங்கிய நண்பர்களுக்குள்ளோ இருக்கும் சிறிய கருத்து வேறுபாட்டை பயன்படுத்தி கொண்டு சில தங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய உறவுகளை காதுகளையும் கடித்திருந்திருப்பாங்க. நீங்க சொல்லாத ஒரு வார்த்தைய சொன்னதா கூறி உங்களுக்கும் உங்க அன்பிற்குரியவங்களுக்கும் இடையே பெரும் சுவரை எழுப்பியிருந்திருப்பாங்க. உறவினர்களின் சுயநல செயல்களால் உங்களுக்கு அதிக வேதனைகளும் கவலைகளும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். சுற்றத்தாரே பகை என்று சொல்லும் அளவிற்கு உறவினர்களால் உங்களுக்கு பெரும் மன உளைச்சல்கள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது உங்களை தேடி ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்போது முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடிவிடுவாங்க. தங்களின் சுப காரியங்களுக்கும் பண தேவைகளுக்கும் உங்களை நன்றா பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனா உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கும் போதோ அல்லது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதோ 1000 சாக்கு போக்குகளை சொல்லி விலகி நிற்பாங்க. அது மட்டுமல்லாம உங்களை பற்றி ஊரார் மத்தியிலையும் வீராந்தைகளை பரப்புவதிலும் உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதிலுமே இவங்க முன்னணியில இருந்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும்போது தான் உங்களை தேடி ஓடி வந்து ஒட்டிக்கொள்ற உறவுகள்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்போது முகத்தை திருப்பி கொண்டு ஓடி விடுவாங்க. அவங்களுடைய சுப காரியங்களுக்கும் பண தேவைகளுக்கும் மட்டுமே உங்களை நன்றா பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனா உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கும் போதோ அல்லது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதோ 1000 சாக்கு போக்குகளை சொல்லி விலகி நின்றிருப்பாங்க உங்களிடமிருந்து. மனதை உரைத்த வார்த்தைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தாங்கும் சக்தி அதிகம் என்றாலும் சில வார்த்தைகள் உங்களை உள்ளுக்குள் சிதைத்து போட்டிருந்திருக்கும். நீங்கள் மிகவும் நேசித்தவர்களோ அல்லது நீங்கள் யாருக்காக அடுக்கடுக்கான தியாகங்களை செய்தீங்களோ அவங்களே ஒரு கட்டத்துல உங்களை பார்த்து நீ எனக்கு என்ன செய்தாய் அல்லது உன்னால் என் வாழ்க்கையை வினாகிவிட்டது என்று ஒற்றை வார்த்தையில கேட்கும்போது உங்கள் நெஞ்சம் பிளந்தது போல இருந்திருக்கும். உங்க உழைப்பையும் உங்க அர்ப்பணிப்பையும் மிக சாதாரணமாக கொச்சைப்படுத்தி பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து உங்களை அள வைத்திருந்திருக்கும். அந்த வார்த்தைகளுடைய காயங்கள் உடம்புல ஏற்பட்ட காயங்களை விட ஆழமானவையாவே இருந்து வடுக்களாவே உங்க மனசுல அப்படியே பசுமையா இருந்திருந்திருக்கும் நீ வரை. அதாவது உங்க குடும்பத்துல சில வார்த்தைகள் உங்களை உள்ளுக்குள்ள சிதைக்கப்பட்டிருந்திருக்கும். நாங்கள் மிகவும் நீங்க மிகவும் நேசித்தவங்களோ அல்லது நீங்க யாருக்காக அடுக்கடுக்காக தியாகங்கள் செஞ்சீங்களோ அவங்களே ஒரு கட்டத்துல உங்களை பார்த்து நீ எனக்கு என்ன செய்தாய் அல்லது உன்னால் என் வாழ்க்கையை வீணாகி விட்டது என்ற ஒற்றை வார்த்தையில கேட்கும்போது உங்க நெஞ்சமே பிளந்த போல இருந்திருக்கும். உங்க உழைப்பையும் உங்க அர்ப்பணிப்பையும் மிக சாதாரணமா கொச்சைப்படுத்தி பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்களோட தூக்கத்தை கெடுத்து உங்களை அள வைத்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மன அமைதி அதிகரிக்கும். மனக்காரகனான சந்திரனின் சுப சஞ்சாரமும் உங்கள் ராசிக்கு நேர்மறையான கிரக சேர்க்கையும் உங்க மனதிற்குள் ஒரு மாபெரும் அமைதியை கொண்டு வரப்போகுது. இதுவரை உங்க தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த தேவையற்ற சிந்தனைகளும் கவலைகளும் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்துமே உங்களை விட்டு ஓடிவிடும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற பக்குவமான மனநிலையை நீங்கள் அடைவீங்க.
தினமும் தியானம், யோகா அல்லது மூச்சு பயிற்சி போன்றவைகளை மேற்கொள்வதற்கான ஆர்வம் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் நிலவும் சுமூகமான சூழ்நிலை உங்க மனசுக்குள்ள எப்போதும் ஒருவித அமைதியும் லேசான தன்மையும் கொடுக்கும். நீங்க எடுக்கும் முடிவுகள்ல தெளிவு பிறப்பதால தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மன உறுதி அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த ஆழமான மன அமைதி உங்களை மிகவும் ஆரோக்கியமானவராகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றப் போகின்றது உங்க வாழ்க்கையை. அதாவது நீங்க உங்க தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த தேவையற்ற சிந்தனைகளும் கவலைகளும் மற்றும் மன உளைச்சல்களும் அனைத்துமே உங்களை விட்டு இப்போது ஓடிவிடப் போகின்றது. தினமும் தியானம், யோகா அல்லது மூச்சு பயிற்சி போன்றவைகளை நீங்க மேற்கொள்வதற்கான ஆர்வமும் உங்களுக்குள்ள தானா பிறக்கப் போகின்றது. அது கூட உங்க குடும்பத்துல எப்போதும் ஒருவித அமைதியும் லேசான தன்மையுமே கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில. இந்த ஆழமான மன அமைதி உங்களை மிகவும் ஆரோக்கியமானவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் மாற்றப் போகின்றது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வளரப் போகின்றது. 9ஆம் வீடு எனப்படும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பலம் பெறுவதால உங்க மனசுல ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்க போகுது. இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக நீங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசிப்பது போன்றவற்றில் உங்க மனம் ஈடுபடும். ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசிகளும் அவங்களுடைய சப்த சங்கடமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜோதிடம், தியானம், மந்திர ஜபங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்க கைகளால ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்க போகுது. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீங்க. இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்குள் ஒரு நல்லொழுக்கத்தையும் நேர்மறை ஆற்றலையும் வளர்த்து உங்க ஆன்மாவை புனிதப்படுத்த போகின்றது. அதாவது நீங்க உங்களோட மனசுல ஆன்மீக எண்ணங்களும் மேலோங்க போகுது. இறைவனின் திருவருளை பெறுவதற்காக நீங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. சித்தர்களோட ஜீவ சமாதிகளை தரிசிப்பது போன்றவற்றில் உங்க மனம் ஈடுபட போகின்றது. ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசிகளும் அவங்களுடைய சத்சங்கமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஜோதிடம், தியானம், மந்திர ஜபங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டப் போறீங்க. உங்களுடைய சேமிப்பு உயரப்போகின்றது. வருமானம் அதிகரிப்பது ஒரு புறம் இருந்தாலும் வரக்கூடிய பணத்தை வீணாக்க முறையான வழிகளில் சேமிக்கும் புத்தி உங்களுக்குள் பிறக்கப் போகின்றது. தேவையற்ற ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் போன்றவற்றை தவிர்த்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாகவோ அல்லது நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களாகவோ உங்க சேமிப்பை மாற்றுவீங்க. வங்கிகள்ல நீங்க நீண்ட கால வைப்பு நிதி அல்லது பரஸ்பர நிதிகள் போன்றவற்றில் முதலீடு செய்து உங்களுடைய பணத்தை வளர்க்க போறீங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களின் இந்த சேமிப்பு முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க. இதனால உங்களோட வங்கி சேமிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தற்காப்பு பலத்தை அளிக்கப் போகின்றது. அதாவது நீங்க எதிர்கால நலனை கருத்துல கொண்டுதான் திட்டமிட்டு சேமிக்க தொடங்க போறீங்க. தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாகவோ அல்லது நிலம், வீடு போன்ற அசைய சொத்துக்களாகவோ உங்க சேமிப்பை மாற்ற போறீங்க. வங்கிகள்ல நீண்டகால வைப்பு நிதியான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அல்லது பரஸ்பர நிதிகளான மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் முதலீடு செய்து உங்க பணத்தை வளர்க்க போறீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெளிவு பிறப்பதால தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மன உறுதி அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த ஆழமான மன அமைதி உங்களை மிகவும் ஆரோக்கியமானவராகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றப் போகின்றது உங்க வாழ்க்கையை. அதாவது நீங்க உங்க தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த தேவையற்ற சிந்தனைகளும் கவலைகளும் மற்றும் மன உளைச்சல்களும் அனைத்துமே உங்களை விட்டு இப்போது ஓடிவிடப் போகின்றது. தினமும் தியானம், யோகா அல்லது மூச்சு பயிற்சி போன்றவைகளை நீங்க மேற்கொள்வதற்கான ஆர்வமும் உங்களுக்குள்ள தானா பிறக்கப் போகின்றது. அது கூட உங்க குடும்பத்துல எப்போதும் ஒருவித அமைதியும் லேசான தன்மையுமே கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில. இந்த ஆழமான மன அமைதி உங்களை மிகவும் ஆரோக்கியமானவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் மாற்றப் போகின்றது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வளரப் போகின்றது. 9ஆம் வீடு எனப்படும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பலம் பெறுவதால உங்க மனசுல ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்க போகுது. இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக நீங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசிப்பது போன்றவற்றில் உங்க மனம் ஈடுபடும். ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசிகளும் அவங்களுடைய சப்த சங்கடமும் உங்களுக்கு கிடைக்க போகுது.
ஜோதிடம், தியானம், மந்திர ஜபங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்க கைகளால ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்க போகுது. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீங்க. இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்குள் ஒரு நல்லொழுக்கத்தையும் நேர்மறை ஆற்றலையும் வளர்த்து உங்க ஆன்மாவை புனிதப்படுத்த போகின்றது. அதாவது நீங்க உங்களோட மனசுல ஆன்மீக எண்ணங்களும் மேலோங்க போகுது. இறைவனின் திருவருளை பெறுவதற்காக நீங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. சித்தர்களோட ஜீவ சமாதிகளை தரிசிப்பது போன்றவற்றில் உங்க மனம் ஈடுபட போகின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிகளும் அவங்களுடைய சத்சங்கமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஜோதிடம், தியானம், மந்திர ஜபங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்ட போறீங்க. உங்களுடைய சேமிப்பு உயரப் போகின்றது. வருமானம் அதிகரிப்பது ஒரு புறம் இருந்தாலும் வரக்கூடிய பணத்தை வீணாக்க முறையான வழிகளில் சேமிக்கும் புத்தி உங்களுக்குள் பிறக்கப் போகின்றது. தேவையற்ற ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் போன்றவற்றை தவிர்த்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாகவோ அல்லது நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களாகவோ உங்க சேமிப்பை மாற்றுவீங்க. வங்கிகளில் நீங்க நீண்ட கால வைப்பு நிதி அல்லது பரஸ்பர நிதிகள் போன்றவற்றில் முதலீடு செய்து உங்களுடைய பணத்தை வளர்க்க போறீங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களின் இந்த சேமிப்பு முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க. இதனால உங்களோட வங்கி சேமிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தற்காப்பு பலத்தை அளிக்கப் போகின்றது. அதாவது நீங்க எதிர்கால நலனை கருத்துல கொண்டுதான் திட்டமிட்டு சேமிக்க தொடங்க